بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரை 2ஆம் அத்தியாயத்தின் பக்ரா அத்தியாயத்தின் 263 வசனங்களை முழுமையாக பார்த்துவிட்டு 264வது வசனத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் பார்த்துருக்குறோம். அந்த விட்ட இடத்திலிருந்து நம்ம தொடர்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா துப்திலு சதகாத்திக்கும், உங்கள் தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள், பில் மன்னி உல் அதா, சொல்லி காட்டுவதன் மூலமாகவும் வேதனைப்படுத்துவதன் மூலமாகவும் நீங்கள் உங்கள் தர்மங்களை பாழாக்கிறாதீங்க அப்படிங்கிறத, அதாவது இந்த மாதிரி செஞ்சால் தர்மங்களுடைய நன்மை கிடைக்காதுன்னு வந்துருச்சு. இதுக்கு மாத்திரம் இல்லாமல் வேறு 2 பேருக்கு செய்கிற தர்மங்களுக்கு நன்மை கிடைக்காது. அது உதாரணம் நல்லா காட்டினான். எந்த மாதிரி இதை தர்மங்கள் பாழாயிரம்னு கேட்டால், தனது செல்வத்தை பிறர் தான் செலவிடுவதை பிறர் பார்த்து மெச்ச வேண்டுமென்று ஒருத்தன் தர்மம் செஞ்சால் அவனுக்கு கூலி கிடைக்காது. அதே மாதிரி அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பாமல் இருந்துக்கிட்டு தர்மம் செஞ்சால் அவனுக்கு நன்மை கிடைக்காது. இந்த நன்மை கிடைப்பதற்கு முக்கியமான ஷரத்து என்னன்னு கேட்டால், அவன் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பணும். அந்த நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தில் ஏதோ புகழுக்காக செலவு செய்கிறான்னு வைங்க, எவ்வளோ நல்ல காரியத்துக்கு செஞ்சாலும் அதுக்கு அல்லாட்ட கூலி கிடைக்காது. இந்த 2ஐயும் அல்லாஹ் ஒப்பிட்டு காட்டி சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், எப்படி முகஸ்துதிக்காக தர்மம் செய்கிறவனுக்கு நன்மை இப்போ அழிஞ்சு போய்விடுமோ, மறுமை நம்பிக்கை இல்லாதவனுடைய நன்மை அழிஞ்சு போயிடுமோ, அந்த மாதிரி உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டி அழிச்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்கு 2 ஓமையை எல்லாம் எடுத்து காட்டுறான். எப்படி? கல்லதி, ஒருவனை போல, யுன்ஃபிகு, செலவழிக்கிறானே அவனை போல, செலவழிப்பவனை போல, யுன்ஃபிகு மாலகு, தனது செல்வத்தை செலவழிக்கிறான், ரியா அன் நாசி, மக்களுக்கு காட்டுவதற்காக, ரியான்னா காட்டுவது, மக்கள் காண்பிப்பதற்காக, மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி தனது செல்வத்தை செலவழிக்கிறானே அவனை போல உங்கள் தர்மத்தை சொல்லி காட்டி அழிச்சிடாதீங்க. அதாவது முகஸ்துதிக்கு செலவழித்தாலும், முகஸ்துதினா பிறர் மெச்சுவதற்கு, பிறர் பார்ப்பதற்கு செலவு செஞ்சாலும் கூலி கிடைக்காது. அது எப்படி உறுதியானதோ அந்த மாதிரி தான் நீ சொல்லி காட்டிட்டேன்னு சொன்னாலும் கூலி கிடைக்காது. அப்போ சொல்லி காட்டினால் அல்லாஹ்விடத்தில் அந்த தர்மம் கணக்கில் எடுத்து கொள்ளப்படாது என்பதற்கு வேறு ஒரு விஷயத்தை உதாரணமாக எல்லாம் எடுத்து காட்டுறான். லா துப்திலு சதகாத்திக்கும், உங்கள் தர்மங்களை பாழாக்கிறாதீங்க, பில் மன்னி, சொல்லி காட்டி, உள்ளதா, வேதனைப்படுத்தி உங்கள் தர்மங்களை பாழாக்கிறாதீங்க. எதை போல? கல்லதி யுன்ஃபிகு, செலவிடுபவனை போல, கல்லதி யுன்ஃபிகு மாலகு, தனது செல்வத்தை செலவிடுவனை போல. எதற்கு செலவிடுகிறான்னு கேட்டால், ரியா அன் நாசி, இந்த ரியா அண்ட் ஃபத்தகு வந்திருக்குல்ல, இப்படி ஃபத்தகு வந்தாலேயே அங்கே ஜர்ருடைய லாமும் மறைஞ்சிருக்குங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ரியா அன் நாசின்னா லி ரியா இன் நாசி, மக்களுக்கு காண்பிப்பதற்கு. ரியாங்கிறது ஒரு மஸ்தர், ரா ஆ யுராயி ரியா அன், அதாவது ஃபாஅல என்கிற ஒரு வசனுக்கு ஃபிஆல் என்று மஸ்தர் வரும். காத்தல, கிதாலுன், ஜாஹத, ஜிஹாதுன். அதே மாதிரி ரா ஆண்டா ரா ஐய ரா ஆ, ரா ஆண்டா காட்டினான், ரியா உன் காட்டுதல், காண்பித்தல், மஸ்தர். இது அது முகஸ்துதின்னு சொல்லுவாங்க வடமொழியில். அதுக்கு முகஸ்துதி. உண்மையில் அர்த்தம் பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி. ரியா நாசி, மக்களுக்கு காட்டுவதற்காக தனது செல்வத்தை செலவழிக்கிறானே அவனை போல உங்கள் தர்மத்தை சொல்லி காட்டி பாழாக்கிறாதீங்க. அப்போ பிறர் பார்க்குவதற்காக ஒருத்தன் செலவு செஞ்சானேயானால் அவனுடைய தர்மத்தின் நன்மையும் அழிஞ்சிரும்.
இதுக்கு நீங்கள் பிரபலமான அந்த ஒரு ஹதீஸை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன ஹதீஸ்? மறுமை நாளில் ஒரு 3 பேர் அல்லாஹ் விசாரிப்பான். ஒருத்தன் ஒரு மார்க் அறிஞன், இன்னும் ஒருத்தன் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செஞ்சு உயிரை தியாகம் செஞ்சவன், மூணாவது நல்ல நிறைய காசு பணத்தை வச்சிருந்து மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளல். இந்த 3 பேர் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது இந்த வள்ளல்கிட்ட என்ன விசாரிப்பான்ல, ஏன்டா உனக்கு நான் செல்வத்தை தந்திருந்தேன்னா என்ன செஞ்ச? அவன் சொல்லுவான், வாரி வாரி வழங்கினேன், உனக்காகத்தான் வழங்கினேன். நீ வாரி வாரி வழங்கினது சரிதான், எனக்காகத்தான் வணங்குறங்கிற பொய். நீ எதற்கு வணங்கினாய் என்று சொன்னால் 4 பேர் உன்னை வள்ளல்னு புகழணும் என்பதற்குத்தான் வழங்கினாய். நீ நினச்சபடி அவங்க புகழ்ந்துட்டாங்க, அதனால் உனக்கு இங்கே எதுவும் கிடையாது, இவனை நரகத்துக்கு இழுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான்ற ஹதீஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இதுக்கு ரிலேட்டிவானது தான். அப்போ தனது செலவழிக்கும் போது 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்கு செலவழித்தாலே நன்மை அழிஞ்சு போயிடும். இதுவும் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது. இதுவும் என்ன செய்கிறது, நிறைய பேர்கிட்ட கொடுக்கும்போது என்ன செய்கிற, 4 பேர் இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு அந்த கொடுக்குறதையே பார்க்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கொள்வது, அவன்கிட்ட சொல்லி காட்டுறதில்ல, 4 பேர் பார்க்கும் விதமாக அதை என்ன செய்கிறது, செய்வது. அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மறுமையில் ஒன்றுமே கிடைக்காது. அவனுக்கு மட்டும் கிடைக்காது மட்டும் இல்லை, ஒலா யூமினும் பில்லாஹி ஒல்யோமில் ஆஹிரி, அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாமல் இருக்கிறானே அவனை போல் நீங்கள் ஆக்கிறாதீங்க. அதாவது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் என்ன தர்மம் செஞ்சாலும் மறுமையில் நன்மை கிடைக்குமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவனுக்கு தான் கிடைக்கும். அப்போ எப்படி முஸ்லீம் அல்லாதவனுடைய தான தர்மங்களுக்கு மறுமையில் ஒன்றும் கிடைக்காதோ, அதே மாதிரி பிறர் பார்க்குவதற்காக செலவழிப்பவனுக்கு ஒன்றும் கிடைக்காதோ, அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லி காட்டினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான், அந்த விஷயத்தை விளக்குறான். அதுக்கு அடுத்தது இதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறான்ல, இவன் செலவழிக்கிறான்ல, அவன் நல்ல முறையில் செலவழிக்கிறவனுக்கு உதாரணம் ஒரு தானியம், விதைக்கப்படுகிற ஒரு தானியம். அது என்ன செய்யுது, 7 கதிர்களையும் 700 தானியங்களையும் பெருக்கி தருகிறது. அப்படி உதாரணம் காட்டுற மாதிரி இவனுக்கு உதாரணம் இப்போ மசலுஹு, இவனுக்கு உதாரணம் யாருக்கு சொல்லி காட்டுறான்ல அவனுக்கு உதாரணம் மசலி சஃப்வானின் அலைஹி துராபுன், ஒரு மேடான ஒரு பகுதி, மலைப்பகுதி இருக்கிற பாறை, ஒரு பாறை போன்றது. இவனுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் ஒரு பாறை இருக்கிறது, அலைஹி துராபுன், அந்த பாறையின் மீது மண் படிந்திருக்கிறது. துராபுன்னா மண், பாறையாக இருக்கிறது, பாறைக்கு மேலே கொஞ்சம் மண் தூணாப்பில் இருக்குது. பார்த்தா அது விவசாய நிலம் மாதிரி தெரிகிறது. ஆனால் கீழே புறம் பாறை தான் இருக்குது, மேலே என்ன இருக்குது, மண் கொட்டி கிடக்கிறது அந்த பாறையின் மீது. அதாவது கமசலி சஃப்வானின், ஒரு பாறையை போல, அலைஹி அதன் மீது இருக்கிறது, துராபுன் மண் இருக்கிறது. அதாவது அந்த பாறை அதுக்கு மேலே மண் இருக்குது. மண் இருந்தவுடனே ஃபசாபஹு வாபிலுன், வாபில் என்றால் மழை, அதில் மழை பெய்கிறது. மழை அதுக்கு அசாபன்னா படுகிறதுன்னு அர்த்தம். படுகிறதுங்கிறது நம்ம தமிழில் பொழிகிறதுன்னு தானே சொல்லுவோம். ஃபசாபஹு வாபிலுன், அதன் மீது மழை பொழிகிறது. மழை பொழிஞ்சால் என்னவாகும், பொதுவாக நிலத்தில் மழை பெஞ்சால் அந்த தண்ணி அந்த பூமி உள்வாங்கி வைத்து கொண்டு அதிலேருந்து புற்பூண்டுகளை விளைவிப்பதற்கு அது யூஸ் பண்ணிக்கிறோம். இது மேலே தான் மண் மாதிரி தெரியுது, கீழே பூரா பாறையாக இருக்கிறது. சும்மா ஒரு ஜானுக்கு மண் இருக்குதுன்னு வைங்களேன், அதுக்கு மேலே மழை பெஞ்சுன்னு சொன்னால் என்னவாயிரும், இருக்கிற மண்ணையெல்லாம் கரைச்சி விட்டுரும். கரைச்சி விட்டால் வழுக்கு பாறை மாதிரி மாறிடும். அப்போ தரக்கஹு சல்தா, அதை வழுக்கு பாறையாக மாற்றி விடுகிறது. அப்போ லா யக்தீரூன அலா ஷைஇம் மிம்மா கஸபு, இவர்கள் அது இவ்வளோதான் உதாரணம். உதாரணத்தில் இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இவனுக்கு என்ன உதாரணம்னு கேட்டால், வழுக்கு பாறையின் மீது பெய்த மழையை போல, வழுக்கு பாறையில் பெஞ்ச மழை என்னத்தையாவது மக்களுக்கு பயன் தருமா? அதுலேருந்து மழை பெய்ய இப்படி வளைஞ்சு போயிடும், ஒரு புல்லை கூட அது முளைக்க வைக்காது. இவங்க தர்மத்துக்கு இதான் உதாரணம். அதாவது அல்லாவுக்காக தர்மம் செய்கிறவனுக்கு உதாரணம், மண்ணில் புதைக்கப்பட்ட ஒரு தானியத்தை உதாரணமாக அல்லாஹ் காட்டுகிறான். அது என்ன செய்யுதுன்னா பன்மடங்காக பெருக்கி மக்களுக்கு நன்மை தருகிறது.
இவனுக்கு என்ன உதாரணம்னு கேட்டால், ஒரு மண் படிந்த பாறை, ஒரு பாறை தான், அது மேலே மண் படிந்திருக்கிறது. அது மண் படிஞ்சவுடனே அது ஏதோ விவசாய நிலம் மாதிரி கண்ணுக்கு அப்படி தெரிகிறது. மழை பெஞ்சவுடனே அந்த மண்ணையெல்லாம் அரிச்சிக்கிட்டு போயிடுது. அப்புறம் பார்த்தா வலுவலுண்டு வழுக்கு பாறையாக இருக்குது, மண்ணெலாம் போயிடுது. இப்போ இந்த மழையினால் இவ்வளோ மழை பெஞ்சிச்சே, அதில் என்ன பயன்? மழையினால் என்ன பயன் வரணும்? ஏதாவது விளையணும், ஏதாவது முளைக்கணும். மழையினால் உள்ள பயன் தான் என்னென்னு கேட்டால், அந்த மழை பெஞ்சவுடனே அந்த இடத்துல ஏதாவது முளைத்து நம்மளுக்கு பயன் தரக்கூடியது ஆகணும். அதுதான் மழையினால் கிடைக்கக்கூடிய பயன். அவ்வளோ மழை பெஞ்சாலும் அது ஒன்றுக்கும் இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். பாறையில் பெஞ்ச மழை மாதிரி ஆயிடுச்சு. பாறையில் பெய்ந்த மழையினால் பாறையில் என்னத்தையாவது உண்டாக்க முடியுமா? முடியாது. அதான் நல்ல உதாரணம் காட்டின கமதலி சஃப்வானின் ஒரு பாறையை போல் அழகி துராபுன், அது மீது மண் இருக்கிறது. ஃபசாபகு வாபிலுன், அதில் வந்து ஒரு பெரிய மழை அதில் பெய்கிறது, அதில் படுகிறதுன்னா அசாபண்டா படுறதுன்னு அர்த்தம், தொட்டதுன்னு அர்த்தம். ஆனால் தமிழில் வந்து மழைக்கு இப்படி சொல்ல மாட்டாங்க, மழை தொட்டதுன்னு தான் சொல்லுவாங்க, மழை பொழிந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பொழிந்ததுன்னு பேசிக்கிறோம். ஃபசாபகு வாபிலுன், அதுக்கு வந்து மழை பொழிந்தது. தரகஹு சல்தா, அதை வந்து வழுக்கு பாறையாக வலுவலுண்டு ஆக்கி விட்டு விட்டது. இதுதான் இவங்களுக்கு உதாரணம்னு சொல்லிவிட்டு அப்புறம் அல்ல வளர்க்குறான். லா யக்திரூன, இவர்கள் சக்தி வர மாட்டார்கள். அலா ஷையின் மிம்மா கசபு, இவர்கள் எதையெல்லாம் செஞ்சார்களோ, என்ன செஞ்சார்கள்? அள்ளி கொடுத்தார்கள், தான தர்மம் செஞ்சார்கள், கோடி கோடியாக வழங்கினார்கள். அதில் எந்த ஒன்றின் மீதும் இவர் சக்தி வர மாட்டார்கள். ஏன் வரமாட்டார்கள்னா சொல்லி காட்டினான். சொல்லி காட்டினாலும் சரி, பிறர் மெச்சுவதற்காக வேண்டி செஞ்சாலும் சரி, அவர்கள் எதனை சம்பாதித்தார்களோ அதில் எந்த ஒன்றுக்கும் அவங்க சக்தி வர மாட்டாங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகாது, பயன் தராது. லா யக்திரூன, குதிரத்திலேருந்து உள்ளது. லா யக்திரூன, அவங்க சக்தி பெற மாட்டார்கள். அலா ஷையும் இம்மா கசபு, கசபுனா சம்பாதிக்கிறது, உழைத்தது, பாடுபட்டது. அவங்க பாடுபட்டதிலிருந்து எந்த ஒன்றின் மீதும் அவங்க சக்தி பெற மாட்டார்கள், ஒன்றும் கிடைக்காது. வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன், நிராகரிக்கும் மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி 264வது வசனத்திலையும் அல்லாஹ் இதை சொல்கிறான். மேலும் இந்த தான தர்மத்தை பற்றி தான் பேசுகிறான். அடுத்து வர்ற வசனங்களும் அதை தான் பேசுது. ஓ மசல் உள்ளதீன் யும்ஃபிகூன் அம்வாலகும், தங்கள் செல்வங்களை செலவிடுகிறார்களே அவங்களுக்கு உதாரணம். ஒரு உதாரணம் எல்லாம் சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவச்சாங்கன்னா ஒரு தானியத்தை போலன்றது அது ஒரு கோணத்தில் உள்ள ஒரு விஷயத்துக்கு உதாரணம். வேறு ஒரு உதாரணத்தின் மூலமாகவும் இது அல்லாஹ் விளக்குறான். மசலுள்ளதீன யுன்ஃபிகூன் அம்வாலகும், தங்கள் செல்வங்களை செலவிடுகிறார்களே அவங்களுக்கு உதாரணம். எதுக்காக செலவிடுறாங்கன்னா இபுத்திகான்னு வந்தாலும் லீ இபுத்திகாயின்னு வச்சுக்கிறோம். நாங்கள் லீ மறைஞ்சு இருக்கிறது. இதற்காக அதற்காகன்னு வர்ற இடத்தெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் லாமை தூக்கி போட்டு பற்ற வச்சு விட்ருவாங்க. அரபு மொழியில் உள்ள ஒரு வழக்கம், அதுதான் குரான்லேயும் இருக்கிறது. இபுத்திகா மர்லாத் இல்லா, மர்லாத்துனா திருப்தி, ரிலான்னு சொல்கிறோம்ல, ரிலையல்லா ஒன்று உண்டு, அந்த திருப்தி. மர்லாத் இல்லாஹி, அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடியவர்களாக, தேடியதற்காக. இபுத்திகா என்று சொன்னால் இபுத்தகான்னா தேடுறான், ஒரு விஷயத்தை தேடி போகிறது இருக்குல்ல, அதுக்கு பேர் இபுத்தகான்னு சொல்லுவாங்க. இபுத்திகாங்கிறது மஸ்தர். இபுத்திகா என்றால் அதில் வந்து ஃபத்தஹ் வந்திருக்கிறதுனால அது ஜருடைய லாமும் அங்கே போக்கப்பட்டிருக்குது. லி இபுத்திகாயி, தேடியதற்காக. மர்லாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடியதற்காக தங்கள் செல்வங்களை செலவிடுகிறார்களே அவங்களுக்கு உதாரணமாவது. உதாரணம் நிமித்தம் வரப்போகுது, அதுக்கு முந்தி உள்ள விளக்கம். மசலுள்ளதீன் யுன்ஃபிகூன அம்வாலஹும், தங்கள் செல்வங்களை செலவழிக்கிறார்களே அவங்களுக்கு உதாரணம். எதுக்காக செலவழிக்கிறாங்க? இபுத்திகா மர்லாத்தில்லா, அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடியதற்காக செலவழிக்கிறார்கள். அது மாதிரி தஸ்பீத்தன்னா லீ அதுலேயும் அந்த நசபு வந்திருக்குல்ல, அதுலேயும் லாம சேர்த்துக்கிறணும். லீ தஸ்பீத்தின், இதற்காக தஸ்பீத்துன்னா உறுதி. சப்பத்தை யு சப்பித்து தஸ்பீத்தன், சப்பத்தை என்பதனுடைய மஸ்தர் தான் தஸ்பீத் என்பது. ஒரு தஸ்பீத்தமின் நம்புசியும், தங்களுடைய உள்ளங்களில் உள்ள உறுதிப்பாட்டுக்காகவும். தஸ்பீத்துன்னா சப்பத்தன்னா உறுதிப்படுத்துதல். அப்போ எதுக்காக செலவழிக்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செலவழிக்கிறாங்க.
அதுபோக உங்கள் மனசில் ஒரு உறுதிப்பாடு இருக்கிறது. அல்லான்னா யார், அவன்கிட்ட நிச்சயமாக நமக்கு கூலி கிடைக்கும் அப்படின்னு உறுதிப்பாடு. அவள் தஸ்பீத்தமின் நம்புசையும் அவங்களுடைய நப்சுகளில் உள்ள உறுதியான நம்பிக்கையின் காரணமாக தங்களுடைய செல்வங்களை செலவிடுகிறார்களே அவங்களுக்கு உதாரணம். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியும் தங்கள் உள்ளத்திலே உள்ள உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையிலையும் யார் தங்கள் செல்வங்களை செலவு செய்கிறார்களோ அவங்களுக்கு உதாரணம் கமசலி ஜன்னத்தின், ஒரு தோட்டத்தை போல. அந்த கமசலி அப்படி தான், காவுக்கு தான் அர்த்தம், மசலுக்கு கிடையாது. கமசலி ஜன்னத்தின், அது ஒரு தோட்டத்தை போல, ஒரு தோட்டம் இருக்கிறது. ரபுவத்தின், தோட்டங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சமதரையில் இருக்கிற தோட்டங்களை விட உயரமான இடத்தில் இருக்கிற தோட்டங்கள் தான் செழிப்பாக இருக்கும். எப்போதுமே மழை இருக்குல்ல, கொடைக்கானல், ஊட்டி, அங்கே தானே செழித்து வளர்கிறது. உயரமான இடத்துல என்ன செய்யும், அந்த தோட்டங்கள் இருப்பது நல்லா உற்பத்தி ஆகும், பசேல்னு இருக்கும். ஏன்னா அங்கே வெப்பம் கம்மியாக இருக்கும்ல, உயரம் போக போக வெக்க குறைஞ்சிரும். கமசலி ஜன்னத்தின், ஒரு தோட்டத்தை போல். அந்த தோட்டம் எங்கே இருக்குன்னா ரபுவத்தின், ஒரு மேடான ஒரு மலைப்பாங்கான பகுதியில் இருக்கிற ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் அசாபகா வாபிலுன், அதில் மழை பெய்தது. அசாபன்னா பட்டதுன்னா பெய்தது, அசாபகா வாபிலுன், அதில் மழை பெய்யுது. தோட்டம் இருக்குது, அந்த தோட்டமும் மேடான இடத்துல இருக்கிறது. அங்கே மழை பெய்கிறது. மழை பெய்ஞ்சின்னு சொன்னால் ஆத்தத்து, அந்த தோட்டம் வழங்கியது. ஆத்தா என்றால் அத்தா உலர்ந்து உள்ளது. அதை 2 ஹம்சா வர்றதுனால ஆத்தாண்டு நீட்டி சொல்லிடுவாங்க. ஆத்தத்து, அது வழங்கியது. உக்குலகா, அதில் உள்ள உணவுப் பொருள்களை வழங்குகிறது. லிஃபைனி, இருமடங்காக வழங்குகிறது. தரப்பகுதியில் இருக்கிறத விட உயரமான இடத்துல ஒரு தோட்டத்தில் மழை பெஞ்சின்னு சொன்னால் எவ்வளோக்கு வரும், லிஃபைனி, இருமடங்காக தருகிற ஒரு தோட்டம். மேடான பகுதியில் இருக்கிற ஒரு தோட்டம், நல்ல மழை பெய்யுது, அதன் காரணமாக எப்பவும் உற்பத்தி ஆகிறோட டபுள் மடங்கு உற்பத்தி ஆகிறது. ஆத்தத்து, அந்த தோட்டம் வழங்குகிறது. உக்குலகா, அதில் உள்ள உணவுகளை, அக்கலை உலர்ந்து உள்ளது, உக்குனா உண்ணத்தக்கவைகள், உணவுகளை வழங்குகிறது. லெஃபைனி, இருமடங்காக வழங்குகிறது. அந்த தோட்டத்தை உதாரணம். அது மாதிரியும் இல்லாமல் அப்படியான ஒரு தோட்டமாக இருக்குன்னு வைங்க. இல்லை யுசுபிஹா வாபிலுன், அதற்கு ஒரு பெருமழை பெய்யாவிட்டாலும், இல்லம் யுசுபிஹா, அந்த தோட்டத்தில் படாவிட்டாலும்னா பெய்யாவிட்டாலும், இல்லம் யுசுபிஹா வாபிலுன், அதில் ஒரு பெரிய மழை பெய்யாவிட்டாலும் தல்லுன், தூறல் போதுமானது. தல்லுன்னா தூறல், தூரமில் அப்படி பன்னீர் இறைக்கிற மாதிரி அந்த ஸ்ப்ரே பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தள்ளுமாங்க, தூறல்மாங்க. அப்போ அந்த மாதிரி மேலான ஒரு பகுதியில் இருக்கிறது பெரிய மழை பெய்யாட்டா கூட தல்லுன், தூறலே போதுமானது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உதாரணம் காட்டுறான் அல்லாஹு. இது வரைக்கும் இந்த உதாரணத்துக்கு வந்துடுவோம். அந்த உதாரணத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்ம நல்ல நோக்கத்தில் செலவு செய்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செலவு செய்கிறவங்களுக்கு உதாரணம் சமதரையில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை எல்லாம் உதாரணம் காட்டல, மேடான பகுதியில் உள்ள தோட்டத்தை உதாரணம் காட்டுறான். மேடான பகுதின்னா மலைப்பகுதி. மலைப்பகுதியில் உள்ள தோட்டங்கள் எப்போவுமே என்னவாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். மேலோட்டமாக பார்க்கும்போது மலைப்பகுதி தான் சூடாக இருக்கணும். ஏன்னா சூரியனுக்கு கிட்ட தானே இருக்குது. பூமி தரையோட மலை சூரியனுக்கு நெருக்கமாக போயிடுது. நெருக்கமாக போனால் அங்கே தானே சூடாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்குவோம். ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை. எப்படி இருக்கும், கீழே இருக்கிற சூடு மேலே போக 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 குறைஞ்சிரும். ஏன் குறையுதுன்னு சொன்னால், அந்த சூடை தருவது அந்த சூரியனுடைய வெயில் பட்டவுன்னு நமக்கு சூடாது. அந்த சூரியனுடைய வெளிச்சம் நம்ம பூமியில் படும்போது அதில் அங்கே காற்று இருக்குல்ல, இந்த காற்றில் படுது. இந்த காற்றை பொறுத்த வரைக்கும் நம்ம அடித்தளத்தில் இருக்கிற காற்று இருக்குல்ல, அது கனமான காற்று. இந்த காற்றில் நிறைய ஆக்சிஜன்லாம் கிடைக்கும். அந்த ஆக்சிஜன் கலந்த நீரோட்டமான நீர்த்தன்மை உள்ள காற்று கீழ்ப்பக்கத்தில் இருக்கும் பொழுது அது சூரிய வெயில் பட்டவுன்னு நல்லா சூடாயிரும். அது சூடாகிறதுனால நம்ம வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆக்சிஜன் போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும். மேலே போக 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 அங்கே ஆக்சிஜன் ரொம்ப கம்மியானதாக இருக்கும். அதனால் மேலே போகும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு என்ன தான் வெயில் அடித்தாலும் அந்த இடத்துல காற்று சூடாகாது.
இன்னும் மேலே போனால் இன்னும் சூடாகாது. விமானம் பறக்கிற இடத்துக்குலாம் முடிச்சுன்னு வைங்க, அங்கே வந்து ஆக்சிஜன் அறவே இருக்காது. சும்மா மெல்லிசான வெயிட்லெஸ்ஸான காற்றாக இருக்கும். அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு வெத்து காற்றாக இருக்கும். வெத்து காற்றாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வெயில் பட்டுச்சுன்னா அது சூடாகி அந்த பகுதியை சூடாக்காது. அதனால தான் மேலே போக போக நம்ம குளிர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் அந்த குளிர்ச்சி சூட்டையெல்லாம் தீர்மானிக்கிறது அந்த காற்றில் அடங்கியிருக்கக்கூடிய அந்த ஈரப்பதங்கள் தான். ஆக்சிஜன்கிறோம்ல, அந்த ஈரப்பதம் இருக்கும்போது சூடாகிட்டா என்ன செய்யும், அந்த சூடை வாங்கிக்கிற அந்த ஈரப்பதம் அது மேலே போகப்போ ஆக்சிஜன் இல்லாமல் போயிடுமா. அந்த இடத்துல எவ்வளோ வெயில் பட்டாலும் அந்த காற்று சூடாகாது. காற்று சூடாகலைன்னு சொன்னால் அந்த பகுதியில் உள்ள வெப்பம் அதிகரிக்காது. அதனால தான் மலைப்பகுதி எப்போவுமே என்னவாக இருக்கும், ஜில்லுண்டு இந்த குளிர்ச்சியான பிரதேசங்கள் ஊட்டி எல்லாம் சொல்கிறோம்ல, கொடைக்கானல்லாம், அதெல்லாம் ஏன் ஜில்லு ஜில்லுன்னு இருக்குன்னு கேட்டால் அது வந்து உயரமான இடத்துல இருக்குது. அல்ல எதை உதாரணம் காட்டுறான்னு கேட்டால் அந்த மேடான பகுதியில் உள்ள தோட்டங்களுக்கு வந்து மழையே தேவை கிடையாது. காஞ்சி போனால் தானே மழை தேவை. சும்மா லேசாக பன்னீர் தெளிக்கிற மாதிரி அப்படி லேசாக தூறல் போட்டால் போதும், அது பாட்டுக்கு வழக்கம் போல் விளைஞ்சிட்டு போயிடும். ஏன்னா ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நிலத்தில் வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஈரப்பதம் சூரியனால் உறிஞ்சப்படாமல் அதிகமாக உறிஞ்சப்படாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால மலைப்பகுதியில் உள்ள ஒரு தோட்டம் வந்து ஒரு நல்ல உற்பத்திக்கு உதாரணமாக இருக்கும். அதை உதாரணம் காட்டுறான்லாம். யாரை எப்படி சொல்லணுமோ திருப்பி வாங்க. மசலுள்ளதீன யும்பிக்கும் அம்பாலகம், யார் தங்கள் செல்வங்களை செலவழிக்கிறார்களோ இபுத்திகா மரலாத்தில்லாஹி இபுத்திகாய் மரலாத்தில்லாஹி, அல்லாவுடைய திருப்தியை தேடியதற்காகவும் ஒரு தஸ்பீத்தமின் நம்புசியும், தங்களுக்குள்ளே உள்ள உறுதிப்பாட்டுக்காக, தஸ்பீத் என்றால் உறுதி, கொள்கை உறுதிக்காகவும் தங்கள் செல்வங்களை யார் செலவழிக்கிறார்களோ அவங்களுக்கு உதாரணம் கமசலி ஜன்னத்தின், ஒரு தோட்டத்தை போல. அந்த தோட்டம் எங்கே இருக்குன்னு கேட்டால் பிரபுவத்தின், மேடான பகுதியில் இருக்கிற ஒரு தோட்டத்தை போல. அசாபகா வாபிலுன், அதில் மழை பெய்கிறது. ஆத்தத்து, அதனால் அது வழங்குகிறது, இந்த தோட்டம் வழங்குகிறது. உக்குலகா, அதில் உள்ள உணவுப் பொருள்களை மக்களுக்கு வழங்குகிறது. லிஃபைனி, லிஃப்னா ஒரு பங்கு, லிஃப்னா லிஃபைன்னு 2 பங்கு, 2 மடங்காக வழங்குகிறது. அப்படி ஒரு தோட்டம். பெரிய மழை தான் பெய்யணுன்னு கிடையாது, சின்ன தூறல் போட்டாலும் வந்துருங்கிறான். இல்லம் யுஸ்பிஹா வாபிலுன், பெரிய மழை பெய்யாவிட்டாலும் ஃபத்தல்லுன், தூறல் போதும்னு வச்சுக்கணும். தூறலே போதும். அப்படி லேசாக தூறல் பன்னீர் தெளிக்கிற மாதிரி தூறல் போட்டால் கூட உயரமான பகுதியில் இருக்கிற தோட்டங்களில் விளைச்சல் கிடச்சி போயிடும். அந்த மாதிரியாக்க இவங்களுக்கு கூலி கன்ஃபார்மாக கிடைச்சிரும். அவனுக்கு உதாரணம் வழுக்குப்பாறை, இவங்களுக்கு உதாரணம் வந்து உயரமான இடத்தில் அமைந்திருக்கிற ஒரு தோட்டம். வழுக்குப்பாறையில் மழை பெஞ்சாலும் பைசாவுக்கு புண்ணியம் கிடையாது. உயரமான தோட்டத்தில் மழை சின்னதாக பெஞ்சால் கூட அது முளைக்க வச்சிருது, கன்ஃபார்மாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் சொல்கிறான். வல்லாஹு பிமா தாமலூன, நீங்கள் செய்பவற்றை பசீருன், பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் செய்கிறது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு. அதனால் வந்து அல்லாஹ்வுக்காக செலவழிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தை எல்லாம் சொல்லி, இதுவும் செலவழிக்கிறது தான். செலவழிக்கிறது பற்றி தான் ஒரு பெரிய கிளாஸே நடத்துகிறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன கேட்குறான்னு கேட்டால், நீங்கள் வந்து இந்த தோட்டம் துறவு செல்வங்களெல்லாம் பார்த்த உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க, இது நமக்கு உள்ள ஒரு செல்வம், நம்ம உழைப்பினால் கிடைத்த ஒரு பாக்கியம், இது வந்து நம்ம விட்டு அழிஞ்சு போகாது, எப்போது இதே மாதிரி நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு தான் செல்வந்தர்கள்லாம் நினைக்கிறாங்க. காசு பணம் வச்சுக்கிறவங்க நினைக்கிறான். இப்போ காசு பணத்தை நம்ம வச்சுக்கிட்டு ஒரு செழிப்போடு இருக்கிறோம் இல்லையா, இந்த செழிப்பு நிலையானது, நிரந்தரமாக நீடிக்கும் அப்படின்ட்டு என்ன செய்கிறான் மனுஷன் நினைக்கிறான். அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஒரு உதாரணத்தின் மூலம் அவனுக்கு ஒரு விஷயத்தை வளர்க்குறான். டே, இது நிரந்தரம் கிடையாதுடா, இன்றைக்கி இருக்குது நாளைக்கு போயிடும், இருக்கும்போது செலவழிச்சிரு. இன்றைக்கி நீ வச்சுக்கிற காசு பணமெல்லாம் நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியுமா? அதை வந்து அவனுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு ஓமையின் மூலமாக விளக்குற. அந்த ஓமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அர்த்தம் செய்வோம். ஒரு மனுஷனுக்கு வந்து பேரீச்ச மரங்களாக பெரிய தோட்டம் இருக்கிறது, திராட்சை பழங்கள் கொடிகளாக காய்த்து தொங்குகிறது. பேரீச்சையும் திராட்சையும் கலந்த ஒரு தோட்டம் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது. அந்த தோட்டத்துக்கு தண்ணி பஞ்சமே இல்லை, அருகில் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கிறது. தேவைப்பட்டால் அப்படி லேசாக கீறி விட்டானா தண்ணி உள்ளே வந்துடும்.
அப்போ தண்ணியை வந்து கீழே கிணத்துலேருந்து ஏற்றம் மூலமாக இறைச்சி வாளி மூலமாக இறைச்சி நீர் பாய்ச்சணுங்கிற ஒரு நிலையில் இல்லை அந்த தோட்டம். அந்த தோட்டத்துடைய அது அடிப்பாகத்தில் தண்ணி ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆறு ஓடிக்கிட்டு இருந்தால் என்ன செய்யும், வெட்டி விட்டால் உள்ளக்க தண்ணி வந்துடும். அந்த மாதிரியான வசதியோடு ஒரு தோட்டம் ஒருத்தனுக்குன்னு வைங்க இருக்குது. அதில் வந்து எல்லா வகையான பழங்களும் அதில் முளைக்கிறது. பேரிச்சந்திராட்சி தோட்டத்தோட வேறு வேறு கனிவர்க்கங்கள்லாம் உற்பத்தி ஆகுறது. கூடு பயிராக இடைப்பயிராக போடுவாங்கள்ல, அதில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சுன்னு எல்லாமே அவனுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்படி ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கிறங்க. நல்லா உதாரணம் காட்டுறான். ஒரு மனுஷன் இருக்கிறான், அதில் வந்து அவனுக்கு பெரிய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் பேரிச்சை திராட்சையெல்லாம் இருக்கிறது. அதில் எல்லா விதமான கனிகளும் வேறு அங்கே வந்து முளைக்கிறது. அப்படியான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து முதுமை வந்து விட்டது. அந்த தோட்டத்துக்கு எஜமானனாக இருக்கிறவனுக்கு முதுமை வந்துருச்சு. முதுமை வந்தால் முந்தி மாதிரி உழைக்க முடியாதுல்ல இருக்குது. அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு புள்ள குட்டிகள் பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இவன் முதுமையாக ஆயிட்டான். அவனுடைய சந்ததிகள்லாம் பலவீனர்களான சிறுவர்களாக இருக்கிறாங்க. அந்த நிலையில் ஒரு பெரிய சூறை காற்று வந்து அந்த தோட்டத்தை எரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுச்சு. இப்போ இதனுடைய நிலை என்ன? இவனும் வயசாகி போயிட்டான். மரம் உண்டாக்கிலாம் அவன் பாடுபடுறதுக்கு இவனுக்கு முடியலை. புள்ள குட்டிகள் அதை சரி பண்ணிடுவாங்கன்னா புள்ள குட்டிகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆகுறத நீ விரும்புவியா? எல்லாம் கேட்குறான். இந்த மாதிரி உனக்கு ஏற்பட்டால் நீ ஒத்துக்கிருவியா, ஏற்றுக்கிருவியா? உன் மனசு அதை ஒப்புமா? எதை ஒத்துக்கிறோமா? பெரிய தோட்டந்தோறும் உனக்கு இருக்கிறது, எல்லா விதமான கனிவர்க்கங்களும் இருக்கிறது, தண்ணி பஞ்சமே இல்லை, ஆறே ஓடிக்கிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து நல்ல எப்படியான வாழ்க்கையை வாழ்வான்? அவன் ராஜ வாழ்க்கை வாழ்கிறான். அப்படி இருக்கும்போது வயசாகி போயிட்டான். வயசாகி போகும்போது அவன் புள்ளுக்குட்டியெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்து ஒரு பெரிய புயற்காற்று வந்து சூறை காற்று வந்து நெருப்பு காற்று வந்து அந்த தோட்டத்தையெல்லாம் எரிச்சு போட்டு போயிடுச்சு. எரிச்சு போட்டால் அதை செப்பனிட்டு உண்டாக்கி பழையபடி கொண்டு வருவதற்கு இவனுக்கு சக்தி இருக்கான்னா சக்தி இல்லையே. இவனுக்கு கிழவனாக போயிட்டான். இவன் பிள்ளைகளாவது அப்படி செய்வாங்களான்னா அது முடியாது. என்ன பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. இப்படி உனக்கு ஏற்பட்டால் நீ ஒன்று என்ன செய்வேன்னு நல்லா கேட்குறான். இப்படி ஒன்று ஏற்படும் என்று சொன்னால் இதை நீ வந்து விரும்புவியா? இதை நீ ஏற்றுக்கிருவியா? இப்படி ஒன்று வருவதை நீ ஆசைப்படுவியா? மாட்டியில். அந்த மாதிரி தான் நீ என்னத்தை தான் நீ செலவழித்தாலும் சரி எல்லாம் வந்து வெறுங்கையை வீசிட்டு தான் வந்து நிற்ப. ஒரு பைசா புண்ணியம் இருக்காது. இதை விரும்ப மாட்டியில். அப்போ அதையும் விரும்பக்கூடாது. இல்லை, எதை விரும்பக்கூடாது? இவ்வளோ லட்சமாக அள்ளி கொடுக்குற, வாரி வாரி வழங்குற, ஆனால் முகஸ்துதியை கொடுக்குற, அல்லது வாரி வாரி வழங்கிட்டு அவன்கிட்ட சொல்லி காட்டுற. அப்போ எல்லா நன்மை அழிஞ்சு போயிடுது. சூறை காற்று எப்படி அந்த பயிரெல்லாம் அழிச்சிட்டு போயிடுது, அது மாதிரி போயிடுது. மறுமையில் போய் நிற்கிற, உனக்கு உதவுறதுக்கு புள்ள குட்டியெல்லாம் வரமாட்டாங்க, நீனும் ஒரு முதுமையாக இருக்கிற. அப்படி நிலையில் வந்து மறுமை நாளில் வீசுனகை வருங்கையுமா வந்து நிற்பில்லடா. அப்போ இதை விரும்ப மாட்டியில், அப்போ அதையும் விரும்பக்கூடாதுல்ல அப்படின்னு இந்த உதாரணத்தின் மூலமாக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களுக்கு புரிய வைக்கிறான். ஒரு உதாரணத்தின் மூலமாக இப்படி ஒன்று வந்துச்சுன்னா நீ என்ன செய்வ? அப்படி தாண்டா உங்கள் எது ஆக போகுது? நீ தான தர்மம் செய்கிற அல்ல கோடி கூடியே தந்துருக்கிறான். இந்த தான தர்மங்கள்லாம் அங்கே நமக்கு கிடைக்கும்னு நினச்சிட்டு நீ இருக்கிற, கிடைக்காது. இந்த சொல்லி காட்டுதல்ங்கிற சூறாவளி வந்து எல்லாத்தையும் அழிச்சிடும். அதே மாதிரி முகஸ்துதி பிறர் பார்ப்பதற்காக செய்வதுங்கிற அந்த 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 எண்ணம் வந்து அதை அழிச்சிடும். அழித்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிப்படும் அப்படின்னு ஆயிரம்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த உதாரணத்தை காட்டி செலவழிக்கிறத நல்லபடியாக செலவழிங்க, முகஸ்துதி இல்லாமல் செலவழிங்க, சொல்லி காட்டாமல் செலவழிங்க. அப்போ செலவழிப்பதனுடைய எல்லா அம்சத்தையும் இந்த 6-7 வசனத்தையும் வரிசையாக ஒருத்தன் வந்து விளங்கி கொண்டான்னு சொன்னால் அவன்கிட்ட உள்ள எல்லா விதமான கஞ்சத்தனமும் அந்த பெருமை முகஸ்துதி எல்லாமே போயிடும். அப்படி அழகான ஒரு அறிவுரை எல்லாம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஐயவத்து விரும்புவாரா? வத்தண்டா விரும்பினான். பத்த என்ற வார்த்தைக்கு விரும்பினான். எவத்துண்டா விரும்புவான். அயவத்து விரும்புவானா? அலிஃபு வந்து கேள்விக்குறி. அயவத்து அகதுக்கும் உங்களில் ஒருவர் விரும்புவாரா? எதை விரும்புவாரா? அன் தக்கூனலகு ஜன்னத்துன் அவருக்கு ஒரு தோட்டம் இருப்பதை, அன் தக்கூனலகு ஜன்னத்துன் அவருக்கு ஒரு தோட்டம் இருப்பதை அவர் விரும்புவாரா?
என்ன தோட்டம்? மின் நகீலின், நகீல்னா பேரிச்ச மரம், வ அனாபின் திராட்சைகள், திராட்சைங்கிறது கொடி வகையை சேர்ந்தது, நகீலுங்கிறது மரத்து வகையை சேர்ந்தது, ரெண்டையும் சொல்கிறான். ஜன்னத்தும் மின் நகீலின் பேரிச்ச மரங்களிலிருந்தும், வ அனாபின் திராட்சை கொடிகளிலிருந்தும் அவருக்கு ஒரு தோட்டம் இருப்பதை ஒருத்தர் விரும்புவாரா? தோட்டம் இருக்கிற விரும்புவார், அதுக்கு பிந்தி எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து விரும்புவாரான்னு வச்சுக்கிறேன். தோட்டம் இருக்கிறது. அப்புறம் தஜரி மின் தகத்திகள் அன்ஹார், அதுக்கு கீழே ஆறுகளும் ஓடுகிறது. இதனுடைய உதாரணத்தை தொடர்ச்சி இன்ஷாஅல்லாஹ் என்ன செய்யணுமா நாளைக்கு பாடத்தில் பார்ப்போம். இதனுடைய எப்படி அல்ல என்ன உதாரணம் சொல்கிறான் என்பதை நாளைக்கு உள்ள பாடத்தில் விரிவாக விளைவிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.